இந்த வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்துல இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். சீரியல் ரியாலிட்டி ஷோக்கள் மட்டும்தான் நடிகைகள் நடிச்சிட்டு வராங்க அப்படின்னு நம்ம நினைச்சிருப்போம். பலர் சைடு பிசினஸ்லயும் லட்சங்களை சம்பாரிச்சிட்டு வராங்க. அதன்படி யாரு என்ன பிசினஸ் செய்யறாங்க அப்படின்றத பத்தி இந்த வீடியோல பார்க்கலாம். வெள்ளித்திரையா இருந்தாலும் சரி, சின்ன திரையா இருந்தாலும் சரி, நடிகர் நடிகைகளுக்குன்னு தனிப்பட்ட வாழ்க்கை இருக்கு அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கணும். எப்பவுமே எந்த நேரமும் தங்களோட முழு கவனத்தை நடிப்புல மட்டும்தான் வச்சிருப்பாங்க. நடிப்பை தவிர்த்து வேற எதுலயும் கவனம் செலுத்துவதற்கு நேரம் இருக்காது அப்படின்னு நம்மள பலரும் நினைச்சிட்டு இருப்போம். ஆனா சினிமாவை தவிர்த்து அவங்களுக்குன்னு தனி உலகம் இருக்கு. அதுலயும் அவங்களுக்கு பிடிச்சத செஞ்சுட்டு வராங்க. அந்த வகையில சினிமாவை தாண்டி தங்களுக்குன்னு சொந்தமா பிசினஸ் இருந்தா நல்லா இருக்கும்னு சில நடிகர்கள் பலர் சொந்தமா பிசினஸ் செஞ்சுட்டு வராங்க. அந்த வகையில சின்னத்திரை நடிகைகள் யாரெல்லாம் சொந்தமா பிசினஸ் செஞ்சுட்டு வராங்க அப்படின்றது இந்த வீடியோல பார்க்கலாம். முதல்ல ஸ்ரீதேவி அசோக். சின்னத்திரையில வில்லி நடிகையா மக்களோட கவனத்தை ஈர்த்தவங்க தான் நடிகை ஸ்ரீதேவி அசோக். குணச்சித்திர கதாபாத்திரத்துல நடிச்சு தனக்கென தனி ஃபேன்ஸ் கூட்டத்தையே கொண்டிருக்க ஸ்ரீதேவி சொந்தமா ஃபேன்சி ஜுவல்லரி ஷாப் ஒன்னு நடத்திட்டு வராங்க. ஸ்ருதிகா. குக் வித் கோமாளி நிகழ்ச்சி மூலமா மக்கள் மத்தியில ரொம்பவே பிரபலமானவங்க தான் நடிகை ஸ்ருதிகா. ஷூட்டிங் ஸ்பாட்ல இவங்க அடிக்கிற லூட்டி ஒவ்வொன்றும் மக்களை ஈர்க்கிற வகையில இருக்கும். இவங்க சில திரைப்படங்கள்ல ஹீரோயினாகவும் நடிச்சிருக்காங்க. குக் வித் கோமாளி நிகழ்ச்சிக்கு அப்புறம் சினிமாவில செம பிஸியா இருக்கிற ஸ்ருதிகா சொந்தமா காஸ்மெட்டிக்ஸ் நிறுவனத்தை நடத்திட்டு வராங்க. சைத்ரா ரெட்டி. சன் டிவில ஒளிபரப்பாகிற கயல் சீரியல் மூலமா ரொம்பவே பாப்புலர் ஆனவங்க நடிகை சைத்ரா ரெட்டி. கயல் தொடர் மூலமா கிடைச்ச அமோக வரவேற்பு இவங்களை வெள்ளித்திரைக்கு கொண்டு போனது. அஜித்தோட வலிமை படத்துல நடிச்சிருந்தாங்க. சின்ன திரையில ஸ்டார் நடிகையா வலம் வர சைத்ரா ரெட்டி சொந்தமா பியூட்டி பார்லர் ஒன்னு நடத்திட்டு வராங்க. வனிதா விஜயகுமார். இவங்களை தெரியாதவங்க யாருமே இருக்க முடியாது. விஜய் டிவில பிக் பாஸ் நிகழ்ச்சி மூலமா ரொம்பவே பிரபலமானவங்க நடிகை வனிதா விஜயகுமார். ஃபேஷன் டிசைனிங் ஷாப், அழகு நிலையம் உள்ளிட்ட பல பிசினஸ் செஞ்சுட்டு வராங்க. விஜய் மகேஸ்வரி. தொலைக்காட்சி தொகுப்பாளரா மக்கள் மனசுல இடம் பிடிச்சவங்க நடிகை விஜய் மகேஸ்வரி. அதுக்கப்புறம் விஜய் டிவியோட பிக் பாஸ் நிகழ்ச்சியில பங்கு பெற்று இளைஞர்கள் மனசுலயும் கொள்ளையடிச்சாங்க. இவங்க சொந்தமா ஹோட்டல் ஒன்றத்தையும் அழகு நிலையம் ஒன்றையும் நடத்திட்டு வராங்க. சரி, இந்த வீடியோ பத்தின உங்களோட கருத்துக்களை கீழே கமெண்ட் பாக்ஸ்ல போஸ்ட் பண்ணுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம டிபி காபி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.